இந்த மக்களிடமிருந்து திருடப்படுகின்ற நிலங்கள் என்ன ஆகுதுன்னா, ஆதித்யராம் குரூப் மாதிரி ஆந்திராலேருந்து வந்த தெலுங்கர்களுக்கு நிலங்களை ஐயா ஸ்டாலின், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 2 பேரும் சேர்ந்து கொடுத்து ஓஎம்ஆர் முழுக்க எப்படி, ஈசிஆர் முழுக்க எப்படி ஆதித்யராம் நிலங்கள் வாங்கினான். ஆந்திராலேருந்து வந்தவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் சென்னையை ரியல் எஸ்டேட்டை கட்டுப்படுத்துறாங்க. சென்னை ரியல் எஸ்டேட்ல முதல் 10 இடங்கள் எடுத்துப்போம். எத்தனை தமிழர்கள் இருக்காங்க, எத்தனை தெலுங்கர்கள் இருக்காங்க. அப்ப பாத்துக்குங்க, பறையர்களிடமிருந்தும் தேவேந்திர குல வேளாளர்களும் நிலங்களை எழுதி வாங்கி புடுங்கிட்டு அவங்களை கொண்டு போய் ரிசர்வேஷன்ல போட்டுட்டு தெலுங்கர்கள் கிட்ட கொண்டு போய் நிலத்தை கொடுத்து அவங்களை மல்டி பில்லியனர்ஸ் ஆக்குறாங்க. யாரு? ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின். இது நடக்குதா இல்லையா? உங்க கண்ணுக்கு முன்னாடி நடக்குதா இல்லையா? இதே ஒரு சிக்கல் ஆந்திராவில் நடக்க முடியுமா? ஆந்திராவில் அமராவதினு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரத்துல எத்தனை ரியல் எஸ்டேட்ல தமிழர்கள் கோலோச்சுகின்றனர்? காமிங்க பார்ப்போம். இது கர்நாடகா போவோம். கர்நாடகால பெங்களூர்னு ஒரு நகரம் இருக்கு. கர்நாடகா பெங்களூர்ல தமிழர்கள் வேலைக்கு போறாங்க. எத்தனை பேர் அங்க ரியல் எஸ்டேட்ல கோல வச்சுறாங்க? கிடையாது. ஏன் கேரளால போங்க, கேரளால தான் எல்லாம் முற்போக்காச்சு. மலையாளிகள் எத்தனை பேர் தமிழர்களை முதன்மை இடத்துல வச்சிருக்காங்க ரியல் எஸ்டேட்ல? கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல தமிழர்களோட பூர்வீக குடிகளோட நிலங்கள் எல்லாம் புடுங்கப்பட்டு அவன் ரிசர்வேஷனுக்கு போயிட்டான். இவர்கள் பெரிய கோடீஸ்வரனா மாறிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா சொல்லல, பெரும்பான்மையான தெலுங்கு அரசியல்வாதிகள், வேற ஒன்றும் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தெலுங்கர்களை தான் நான் சொல்றேன். இவர்களோட பினாமிகள் தான் இந்த